ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசுத் துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசுத் துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப், ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை, மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாந்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ்ச் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும் அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் ₹1 பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்.
ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6 லட்சம் மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனைச் சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்குவங்க ஆளுநர் திரு சி.வி. ஆனந்தபோஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷுடனான எல்லைப் பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப் பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி.வி. ஆனந்தபோஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%த்திற்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும், வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ஷிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி, ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது.
ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.